ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூர் விலாக்ஸ். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மட்டன் குஃப்தா சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிச்சனில் செல்ஃபில் க்ளீன் பண்ணிவிட்டு மில்டன் பாக்ஸ் இது அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எல்லாமே நம்ம ஜீரகம் மிளகு எல்லாமே அடுக்கி வச்சிடலாம். பிளாஸ்டிக்லேயே பிபிஎஃப் ஃப்ரீ இருக்கிற பாட்டில்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே உடனே நம்ம மசாலா இருக்கக்குள்ளே கை தவறி கீழே விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் க்ளீனிங் வேலைலாம் முடித்த பிறகு இப்போ நம்ம மட்டன் குஃப்தா சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் டீப் ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஐஸாக இருக்குது. அதனால தண்ணி போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டனில் எலும்பு இல்லாமல் நல்லா கொத்துக்கறியாக நீங்கள் கடையிலேயே கட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நம்மளே கட் பண்ணிக்கலாம். மட்டன் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் 2, பட்டை ஒரு சின்ன துண்டு, கிராம்பு 2 போட்டுக்குங்க. ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா இதோடு சேர்த்து அரைச்சிக்குங்க. அரைக்கிறப்ப ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. ஸோ அரைக்கக்குள்ளேயே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி கட் பண்ணி இது சேர்த்து எல்லாமே அரைச்சிட்டு இந்த மாதிரி வடை நம்ம தட்டி போட்டு எடுத்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே குக்கரில் ரைஸ் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மட்டன் குஃப்தா சாம்பார் ரசம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் சாப்பிடாதவங்க மீன் மேக்கரில் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வடையை போட்டு எடுத்துடலாம். ஸோ நாங்கள் சின்ன வயசில் இருக்கக்குள்ள ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். ஸோ அப்போ இந்த மட்டன் குஃப்தா சாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக செய்வாங்க. எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா மொறு கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மட்டன் குஃப்தா சால்னா அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வைப்பாங்க. ஸோ அதனால் அவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குஃப்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆனியன் 2 சாப் பண்ணி சேர்த்துருக்காங்க. கொத்தமல்லி நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்குங்க. எண்ணெயில் நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். குஃப்தா இதுமாரி சூடாக சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனில் கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் மட்டனில் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தி கூட. ஸோ ஆனியன் இதுமாரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். தேங்காய் பாதி மூடி, ஆனியன் 2, டொமேட்டோ 2 எடுத்துக்கோங்க. ஜீரகம் மிளகு சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த குஃப்தா சால்னா நம்ம ரம்ஜான் நோம்பு எடுத்து வச்சு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா கொதித்த பிறகு நம்ம மட்டன் குஃப்தா எடுத்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்தி ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.